மேலவாசல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வ சேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஆடி கிருத்திகையில் ஆறுமுகனை வழிபட தேடி வரும் நன்மை என்பது ஆன்றோர் வாக்கு. கிழமைகளில் செவ்வாயும், திதிகளில் சஷ்டியும், நட்சத்திரங்களில் கிருத்திகையும் முருகனுக்கு மிகவும் உகந்தவை. தட்சிணாயன துவக்கமான ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பழனி, திருச்செந்தூர், திருத்தணி போன்ற அறுபடை வீடுகளிலும், மலேசியா, இலங்கை போன்ற முருகன் கோவில்களில் வெகு விமர்சையாகவும் விசேஷமாகவும் இத்திருநாள் கொண்டாடப்படுகிறது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் மேலவாசல் அருள்மிகு பிரசன்ன விநாயகர் மற்றும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த இடம் கோட்டையாக அமையப்பெற்று காவல் நிலையமாக செயல்பட்டு வந்தது. கோட்டையின் கீழே அருள்மிகு பிரசன்ன விநாயகர் மற்றும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்கள் அமையப்பெற்று மக்களின் பயன்பாட்டில் உள்ளது. பழமை வாய்ந்த இத்திருக்கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது. இதற்காக அதிகாலை நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து யாக குண்டம் வளர்க்கப்பட்டு கணபதி ஹோமம் நடத்தப்பட்டது. மூலஸ்தானத்தில் அருள் பாலிக்கும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியருக்கு மாப்பொடி, மஞ்சள், வாசனை பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், அன்னம், விபூதி, சந்தனம் என பல வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. நிறைவாக கும்ப நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. சோழ மண்டலமிதே மனோகர மருகோனே அலைவாயம் மந்திர பொருளாயே. சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் இறை சிந்தனையோடு கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகழ், பாம்பன் சுவாமிகளின் சண்முக கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், பாராயணம் போன்றவற்றை பாராயணம் செய்தனர். இந்த ஆடி கிருத்திகை நிகழ்வினை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது.